ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற அந்த வாழ்க்கையானது ஏதேனிலே வாழ்கிற வாழ்க்கை அது. ஆண்டவர் இல்லாத அந்த வாழ்க்கை தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற வாழ்க்கை. ஆண்டவரை தேடி கண்டுபிடித்து அந்த காலங்கள் வரைக்கும் தான் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு இருதயமாய் நமக்கு காணப்படும். அவரை கண்டுபிடித்து அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாய் காணப்படும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்கின் இடத்துல சொல்றார், ஈசாக்கே, அந்த தேசத்துல பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, நான் சொல்றபடி கேளு, நான் உன்னை சந்ததியும் ஆசீர்வதி இந்த இடங்களை நான் தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். அந்தபடி ஈசாக்கு என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விதை விதைக்கிறார். பஞ்ச காலத்துல ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அவர் விதைக்கிற விதை 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவருக்கு மாற்றி கொடுக்கிறார். அவர் வர வர விருத்தி அடைகிறார். தேசத்துல பெரிய மனிதனாய் மாறி போகிறார். சுத்தி இருக்கிறவங்களாம் அவனை கண்டு பொறாமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்றார். பிரியமானவர்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த 1000 ரூபாய் கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு என்று சொன்னால் ₹1,00,000 திருப்பி கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! எவ்வளவு மிகப்பெரிய காரியம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல காணிக்கை கொடுத்து ஆண்டவர் சொல்றார், நீ காணிக்கை கொடுக்கும் போது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் பிரியமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். சங்கீதம் 126 5-6 சொல்றாரு, ஒரு விவசாயி அதை விதைக்கும் போது அள்ளித்தும் விதைகளை சுமந்து கொண்டு போகும்போது அதை விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனா அதை அறுத்து கொண்டு வரும்போது கம்பீரமாய் சந்தோஷமாய் திரும்பி வருகிறான். அதே சகரியா 8:12 சொல்றாரு, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், பூமி தன் பலனை தரும்னு சொல்றாரு. இங்க வேற ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணு விதைப்பு சமாதானமா இருக்குமா, சங்கீதத்துல சொல்லப்பட்டது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். கண்ணீரோடு எப்படி விதைக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு விவசாயிக்கு விதைச்சு அவங்ககிட்ட ஒரு 10 மூட்டை அவனுக்கு நெல் இருக்கு, 7 மூட்டை சாப்பிட்றான், 3 மூட்டை மறுபடியும் கொண்டு போய் விதைக்கணும். அதை விதைக்கும் போது அவன் யோசிக்கிறான், இது விதைத்து மறுபடியுமா என்னிடத்துல வருகிறது காலங்கள் வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குமா அவன் யோசிக்கும் போது அவன் கண்ணீரோடு விதைக்கிறான். அப்படி விதைக்கலைன்னா அடுத்த போகத்துக்கு அவனுக்கு அரிசி கிடைக்காது. அப்போ வேதனையோடு அவன் விதைக்கிறான். அதே சகரியாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். அவர்கள் விதைத்து பழகி அவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் போதுமானதா இருக்கும்போது இப்போது அவர்கள் விதைப்பது சமாதானமா இருக்கிறது. பூமி அதன் பலனை தருகிறதை அவர்கள் கண்டார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் விதைக்கிற அந்த விதையானது, கொடுக்கிற அந்த காணிக்கையானது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கொடுக்கிற அந்த காணிக்கையானது அவர்களுக்கு சமாதானமாய் உற்சாகமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்.